ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் மோட்டார்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற i20 காரை பற்றி தாங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த கார் கிடைக்கிது. ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ். ஸோ அதில் 12 காம்பினேஷன் ஆஃப் வேரியன்ஸோடு வருது. 3 டைப் ஆஃப் இன்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லேயும் வருது, டர்போ GDI பெட்ரோல்லேயே வருது, மேனுவல் டீசலில் வருது. ஸோ பெட்ரோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வருது. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி என்னென்னா 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின்னு ஸ்போர்ட்ஸ் மாடல் வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக் கார் தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ப்ளூடூத் ஐப்ளூ கனெக்டோட ஹுண்டாயோட டெக்னாலஜியோடு வருது. தென் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேயோடு வருது. பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஓவரால் டிசைன் எனக்கு i20 ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த புது மாடலில். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேராமெட்ரிக் ஜுவல் பேட்டர்ன் கிரில்லு கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர். ஸோ இதில் ஃப்ரண்ட் லைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஹாலஜன் லைட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இதை இவங்க ப்ரொஜெக்ட் ஹெட்லைட் கொடுத்துருந்துருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் மாடலில். பட் இதோட ஹையர் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு LED ப்ரொஜெக்ட் லைட்டோட வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ ஸ்டாண்டர்ட் லைட் வித் ஃபாக் லைட்டு LED ப்ரொஜெக்டர் ஹாலோ லேம்பில் கொடுத்துருக்குறாங்க. டிஆர்எல் லைட் LEDயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜுவல் பேட்டர்ன் நல்லாவே இருக்குதுங்க. கீழேயும் உங்களுக்கு ஒரு டிசைனாக பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் அண்ட் ரிவரில் ட்ரம் கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூப்லெஸ் ப்ளஸ் 195/55 R16 அப்படிங்கிற ஸ்டைல்டு வீலில் தான் வரும். இது ஸ்போர்ட்ஸ் மாடலில். ஆஸ்டா மாடலில் உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் வரும். ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 185/70 R15 அப்படிங்கிற ப்ரொஃபைலில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த சைட் டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷில் பாட்டமில் கொடுத்துருக்குறாங்க. இதில் i20 பிராண்டிங்கோட அவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது. உங்களுக்கு சைட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் சைட் மிரரோடு வருது, வித் டர்னிங் இண்டிகேட்டர்ஸோடு வருது. சைடில் இந்த டோர் பக்கத்தில் உங்களுக்கு கிளாஸ் கிட்ட ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் இதில் பாடி கலரில் தான் வருதுங்க. இதோட ஹையர் எண்ட்ஸ்லலாம் உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷில் வரும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இசட் ஷேப்டு டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த சி பில்லரில் வர்ற இந்த பிளாக் கலர் ஃபினிஷிங் பேட்டர்ன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பின்னால் பார்க்கும்போது அப்படியே பழைய i20க்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. பிரேக் லைட் பிடிக்கும்போது அவங்களுக்கு இசட் ஷேப்பில் உங்களுக்கு லைட் வரும். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரூஃப் ஆண்டனா ஷார்ட் ஃபிஷ் ஆண்டனாவாக கொடுத்துருக்குறாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு i20 பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. தென் அதோட பாட்டம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் அதே பிளாக் கலர் பேட்டர்னில் பின்னால் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப பார்க்க அழகாக நீட்டாக இருக்குது. இது குட்டியாக அந்த பம்பர் குட்டியாக பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சேஃப்டி வைசஸில் உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங், ஸ்மார்ட் பெடல் அண்ட் இம்பேக்ட் சென்சார், டோர் லாக்கு அண்ட் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்கும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், டிரைவர் பேசஞ்சர் சீட் பெல்ட் ரிமைண்டர், இமாபிலைசர் அண்ட் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. அது மட்டும் இல்லை, பின்னால் உங்களுக்கு ரியர் பார்க்கிங் சென்சாரோட கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க உங்களுக்கு டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிசைன் தெரியும். சைடில் ஆட்டோங்கிற பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சைடு ஆட்டோமேட்டிக் கியர் வரும். பேசஞ்சர் சைடில் கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது MID டிஸ்பிளே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸோடு இருக்குது. தென் 20.32 சென்டிமீட்டரில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. பட் இது உங்களுக்கு மொபைல் வெர்ஷன் 11 ஆண்ட்ராய்டு 11 இருந்ததுனா தான் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மேனுவல் AC கண்ட்ரோல் தான் இதில் வருங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மாடலில் 2 ஏர்பேக் வரும், டிரைவர் சைடு அண்ட் கோ பேசஞ்சர் சைடு. சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு
சைடில் இருக்கிற மிரர்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிரைவர் சைடு 4 பவர் விண்டோவும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒன் சைடு அப் அண்ட் டவுனுக்கு, டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். 4 டோர்ஸ்லையுமே வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வீல்லே வந்து ஆடியோ அண்ட் ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸு ப்ளஸ் வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் அனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. தென் அது பக்கத்துலேயே வந்து 2 ரீடிங் லைட்ஸும் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓவரால் வந்து 6 ஸ்பீக்கர் வருங்க. இதே ஹையர் ரேஞ்சில் போகும்போது மொத்தம் ஓவரால் 6 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு சப்வூஃபர் வரும். பின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பட் 3 பேர் இருக்க கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எனிவேஸ் லெக் ரூம் ஸ்பேஸ் அண்ட் தை சப்போர்ட்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு 2 சீட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வரும். இப்போ பின்னால் இருக்கிறவங்களுக்கு அது வராது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் டிரைவர் சைடு வந்து பாக்கெட் இருக்காது. ஒன்லி கோ பேசஞ்சர் சைடு மட்டும்தான் இருக்கும். ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் சார்ஜிங்காக 12 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிளுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சீட்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் நல்லா இருக்குது. இன்டீரியர் எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்கிள் டோனில் தான் வரும். ஸோ இது போக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஓவரால் வந்து 6 கலர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க கார் வந்து. அதில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக 2 கார் வந்து டூயல் டோன் கலர்ஸில் வரும். சைடில் டோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டாலிக் ஃபினிஷில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா நீட்டாக இருக்குது. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது, பிளாக் கலரில் மெட்டாலிக் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எல்லா டோர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் இருக்கும். வித் சைட் லாக்கும் இருக்குது. காரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவரால் லென்த் வந்து 3995 மில்லிமீட்டர்ஸ், விட்த்து வந்து 1775 மில்லிமீட்டர்ஸ், ஹைட் வந்து 1505 மில்லிமீட்டர்ஸ், வீல் பேஸ் வந்து 2580 மில்லிமீட்டர்ஸில் வரும். காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 311 லிட்டர்ஸ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதோட ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் படி 7.9 லேக்ஸ்லேருந்து 11.32 லேக்ஸ் வரைக்கும் வேரி ஆகுதுங்க. ஸோ இதோட ஆஸ்ட்ரோ வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் சன்ரூஃபோடு வரும். இதை பார்த்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த சைட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கிடுங்க. நான் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.